மத்திய கிழக்கில் பிப்ரவரி மாதம் தொடங்கிய போர் அதற்கு பிறகு சற்று அமைதியான நிலை திரும்பிய நிலையில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராக வெடிக்கக்கூடிய சூழலை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்த அந்த கருத்துதான் இன்று உலக அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ஈரானுக்கு இன்றுதான் கடைசி நாள், நாளை முதல் மிக கடுமையான தாக்குதல் தொடுப்போம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதற்கு காரணம், அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் நாளை முதல் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதலை தொடுப்போம் என்று தெரிவித்திருப்பதுதான் பதற்றத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. இதனுடைய பின்னணி பொறுத்தவரையில் சில நாட்களுக்கு முன்னதாக கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தம் இருந்த சூழ்நிலையில் மீண்டும் ஏன் இந்த பதற்றம் உருவானது என்றால், ஹோர்முஸ் ஜலசந்தியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவினுடைய அதிநவீன அப்பாச்சி ரக ஹெலிகாப்டரை ஈரான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியது. இதனால் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதலை தொடுப்போம் என்று அமெரிக்கா தெரிவித்திருந்த சூழ்நிலையில்தான் ஈரான் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், குறிப்பாக ஜாஸ்கிரிஸ், பந்தர் அப்பாஸ் உள்ளிட்ட பல நகரங்கள் மீது அமெரிக்க கடற்படை நேற்று மிக கடுமையான தாக்குதலை நடத்தியது. இது ஈரானுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள், ரேடார் கட்டமைப்புகள் சேதம் அடைந்ததாக ஈரான் உறுதி செய்திருக்கிறார்கள். இது குறித்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறும்போது கூட, ஈரானுடைய உறுதிப்பாட்டை அமெரிக்கா சோதித்து பார்க்கிறது என்றும், எங்கள் மீது நடத்தப்படக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் நாங்கள் சரியான பதில் அளிப்போம் என்றும், நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் எங்கள் பிராந்தியத்தை விட்டு சென்று விடுங்கள் என்று அமெரிக்க ராணுவத்துக்கு ஈரான் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதற்கிடையேதான் அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பதிலடியாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரானுடைய புரட்சிகர காவல்படை IRGC தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியாக பதற்றம் அதிகரித்த சூழ்நிலையில்தான் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது அவர் கூறிய விடயம்தான் தற்போது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது, ஈரானுக்கு இதுவரை இல்லாத மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை அவர் விடுத்திருக்கிறார். அதாவது, இன்றைய தினத்துக்குள்ளாக ஈரான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவிட்டால் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல், குண்டு மழையால் சின்னாபின்னமாக்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அமெரிக்கா முன்வைத்து வரக்கூடிய ஒப்பந்தத்தை ஈரான் நிராகரித்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்விக்கு தான் அவர் இவ்வாறு பதில் கொடுத்திருக்கிறார். ஒரு ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை மூலமாக எட்டுவதற்கு ஈரான் பதிலளிக்க அதிக காலம் எடுத்துக்கொண்டது என்றும், இப்போது அவர்கள் அதற்கான விலையை கொடுப்பார்கள், பொறுத்திருந்து பாருங்கள் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று, எங்களுடைய ராணுவ அழுத்தம் ஈரானுக்கு எதிரான ராணுவ அழுத்தம் என்பது தொடரும் என்றும், நேற்று அவர்களை கடுமையாக தாக்கினோம், இன்றும் அவர்களை கடுமையாக தாக்குவோம், நாளையும் அவர்களை கடுமையாக தாக்கப் போகின்றோம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருக்கிறார். நாங்கள் ஒரு அமைதி ஒப்பந்தத்திற்கு மிக அருகில் இருந்தோம், ஆனால் ஈரான் எங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று கூறிய அமெரிக்க அதிபர் டிரம்ப், ஈரானிய பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட குழு எங்களை முட்டாளாக்கி விளையாடுகிறார்கள் என்று மிக கடுமையான வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது. அதற்கு முன்னதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸல் இது பற்றி பேசும்போது கூட, எதிர்காலத்தில் நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மிக கடுமையானதாகவும் வலுவானதாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் பதற்றம் என்பது மீண்டும் அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால், பிப்ரவரி மாதம் போர் தொடங்கிய பிறகு தீவிர தாக்குதல் என்பது நடைபெற்றது. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளும் இணைந்து தாக்குதல் நடத்தியது. அதற்கு பிறகு ஏப்ரல் மாதம் தற்காலிக போர் நிறுத்தம் என்பது நடைமுறைக்கு வந்தது. போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தபோது கூட ஹோர்முஸ் ஜலசந்தி மீண்டும் பழையபடி செயல்படவில்லை. ஒருபுறம் ஈரான் தங்கள் கட்டுப்பாட்டில் ஹோர்முஸ் ஜலசந்தி இருப்பதாக தெரிவித்தார்கள், மறுபுறம் அமெரிக்கா எங்கள் கட்டுப்பாட்டில் தான் ஹோர்முஸ் இருப்பதாக தெரிவித்தார்கள். இப்படியாக இரட்டை இந்த நிலைப்பாடு காரணமாக அந்த வழியாக வழக்கமாக செல்லக்கூடிய சரக்கு கப்பல் செல்லாத காரணத்தால் அதோடைய தாக்கம் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் தற்போது தீவிரமாக எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. தற்போது இந்த போர் முழுமையாக முடிவடைந்து வழக்கமான அந்த சரக்கு போக்குவரத்து மீண்டும் தொடங்கினால்தான் இயல்பு நிலை பொருளாதார நெருக்கடி என்பது மீண்டும் சீராகும். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அதற்கான சாத்தியம் என்பது மிக மிக குறைவாக இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த பதற்றத்தை இன்னும் அதிகரிக்க செய்யும் வகையில் அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய இந்த பேட்டி என்பது அமைந்திருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்க தரப்பில் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள், சில ஒப்பந்தங்கள் விதிமுறைகள் எல்லாம் வகுத்திருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தங்களில் ஈரான் கையெழுத்திட வேண்டும். அப்படி கையெழுத்திட்டால் தான் அவர்கள் மீதான
தாக்குதல் நாங்கள் நிறுத்துவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மிக முக்கியமான ஒப்பந்தம் என்பது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான யுரேனியத்தை அது ஒப்படைக்க வேண்டும். அதே போன்று பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஈரான் முழுவதுமாக ஏற்க மறுக்கிறார்கள். இதுதான் இந்த அமைதி ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருவதில் இருக்கக்கூடிய சிக்கலாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் நீண்ட நாட்களாக இந்த ஒப்பந்தம் அப்படி நிலுவையில் கிடப்பில் இருக்கக்கூடிய காரணத்தால் இதை பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்குதான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இவ்வாறு பதில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்குள்ளாக இன்று இரவுக்குள்ளாக ஈரான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். அப்படி அவர்கள் கையெழுத்திட மறுத்துவிட்டால் நாளை மிக கடுமையான தாக்குதலை அவர்கள் மீது தொடுப்போம் என்றும் சின்னாபின்னமாக்குவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக மீண்டும் இந்த போர் உச்சத்தை நோக்கி செல்லும் என்ற ஒரு அச்சம் உலக அளவில் காணப்படுகிறது. ஏற்கனவே ஹோர்முஸ் ஜலசந்தியை நாங்கள் முற்றிலுமாக முடக்கிவிட்டதாக ஈரானுடைய புரட்சிகர காவல்படை தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் இதை முற்றிலுமாக முடக்கிவிட்டோம். அமெரிக்காவுடைய தாக்குதல் காரணமாக இந்த நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம் என்று தெரிவித்திருந்தார்கள். இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் அமெரிக்கா ஈரான் மோதல் காரணமாக தன்னுடைய வான்வெளியை மூடியிருக்கிறது குவைத். பஹ்ரைனை தொடர்ந்து ஜோர்டானிலும் சைரன் ஒலி எச்சரிக்கை விடுக்கப்படுவதால் மேற்கு ஆசியாவில் போர் பதற்றம் என்பது தீவிரமாக அதிகரித்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் காரணமாக ஹோர்முஸ் ஜலசந்தி முற்றிலுமாக மூடிவிட்டதாக இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு கவலைகள் காரணமாகவும் எண்ணெய் டேங்கர்கள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் உள்ளிட்ட அனைத்து கப்பல்களுக்கும் அந்த நீர்வழிப்பாதை மூடப்பட்டிருப்பதாகவும் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு கப்பலும் குறிவைக்கப்படும் என்று IRGC எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது அந்நாட்டுடைய அரசு ஊடகத்தில் செய்தி வெளியாக இருக்கிறது. அமெரிக்கா போர் நிறுத்தத்தை மீண்டும் மீறி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கூடிய ஈரான் மறு அறிவிப்பு வரும் வரை ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும், ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒருபுறம் பொருளாதார நெருக்கடி இன்னும் தீவிரமாக்கக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மறுபுறம் இன்று இரவுக்குள்ளாக ஈரான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் சின்னாபின்னமாக்கும், குண்டு மழையால் ஈரானை சின்னாபின்னமாக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருப்பது பதற்றத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. அடுத்தடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகும் என்ற ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கின்றது. ஆனந்தி.